வணக்கம். எடப்பாடி பழனிசாமி பற்றி உதயநிதி சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. அப்படி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார், டிடிவி தினகரன் எதற்கு வக்காலத்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அதிமுகவினுடைய பொது செயலாளராக தற்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். இதற்கு நம்முடைய டிடிவி தினகரன் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அவர் சொன்னது என்னதான் வஞ்ச புகழ்ச்சியாக இருந்தாலும் உண்மை என்னவோ அதுதான் அப்படின்ற மாதிரி நம்முடைய டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 2001 சட்டமன்ற தேர்தலின் பொழுது தேவர் திருமகாராயனுடைய அவருடைய பேரை பார்த்தீங்கன்னா மதுரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சதுனாவோ அமமுக தான். ஆனால் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்னா, வன்னியர் சமூகத்திற்காக 10.5% அப்படின்ற இடஒதுக்கீட்டை அறிவித்தார். இதனால் உள் இடஒதுக்கீட்டில் பாதிக்கக்கூடிய 105 சமூக மக்கள் பார்த்தீங்கன்னா பொங்கி எழுந்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருந்துச்சுன்னு நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்த்தோம். சரி, இப்போ அதை சரி கட்டணும் இல்லையா, அதற்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த அமமுக சொன்ன வாக்குறுதியே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ முன்வைக்கிறார். இது என்னதான் தேர்தலுக்காக அவங்க வெற்றி வாய்ப்பை பறிக்கிறதுக்கோசம் இப்படி சொல்கிறதா இருந்தாலும் டிடிவி தினகரன் என்ன கேட்குறாருன்னா, ஏன் உங்களுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிடிவி தினகரன் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பதை தவிர வேற யார் அறிவித்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதிமுகவை ஒன்றிணைக்க முயற்சி செய்கிறவங்கலாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் வஞ்சக புகழ்ச்சி அணியாக சொல்லியிருந்தாலும் அது உண்மையாக தான் சொல்லியிருக்கிறாரு. அதிமுக ஒன்றிணைந்தால் வெற்றி பெறுவது என்பது நிச்சயம் அப்படின்றதையும் டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாரு. அமமுக தன்னிச்சையாகவும் சுதந்திரமாகவும் செயல்படும் அப்படின்றதையும் டிடிவி தினகரன் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாரு. டிடிவி தினகரன் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.